ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போட்டு அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி மார்ச் மந்த்து நான் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மந்த் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட 20,000 கொடுத்தாங்க. அந்த 20,000ல் நான் வந்து 10% அமௌண்ட்டை வந்து நான் சேவிங்ஸ்க்கு அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே நான் பட்ஜெட் போடும்போது அதில் வந்து 10% வந்து நான் சேவிங்ஸ்க்கு அப்படின்னு தனியாக ஒதுக்கிடுவேன். ஸோ அந்த அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய். மீதி இருக்கிற 18,000க்கு தான் நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணியிருந்தேன். அதில் நான் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்ட்லேருந்து என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. க்ரோசரி திங்ஸில் வந்துட்டு ஒரு 150 ருபீஸ் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி 200 ருபீஸ் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் 50 ருபீஸ் வந்து நான் சிலிண்டருக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸ் வந்து 150 ருபீஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு மில்கில் வந்துட்டு ஒரு 250 ரூபாய் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. ரைஸ்லேயோ சிலிண்டர்லேயோ எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. ஸோ டோட்டலாக ஒரு 400 ருபீஸ் வந்து என்னால் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் நான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு தென் நான்வெஜ் இது மட்டும்தான் நான் ஒதுக்கியிருந்தேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து 2,000 ரூபாய் ஒதுக்கியிருந்தேன். அதுலேருந்து என்னால் ஒரு 150 ரூபாய் மிச்சம் பண்ண முடிஞ்சது. நான்வெஜ்ஜில் வந்து என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. ஸோ வீக்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் என்னால் ஒரு 150 ருபீஸ் தான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. வீட்டில் கிட்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸோ இல்லை நான்வெஜ்ஜோ அந்தளவுக்கு அவாய்ட் பண்ண முடியலை. ஸோ அதில் என்னால் 150 ருபீஸ் தான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருந்தேன் அப்படின்னா 3,200 ரூபாய் ஒதுக்கியிருந்தேன். அதை 4 வாரத்துக்கு 800 ரூபாய் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வீக் வந்துட்டு நான் வாட்டர் வந்துட்டு அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் வந்துட்டு 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 4 கேன் வாங்கியிருக்கேன். ஒரு கேன் 30 ரூபாய், 4 கேன் வந்துட்டு 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி காய்கறி பார்த்திங்க அப்படின்னா 290 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போது காய்கறி ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தக்காளி, வெங்காயம் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 290 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு வீக்கு. ஸோ டோட்டலாக என்னோடய செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 410 ரூபாய். 800 ரூபாயில் மீதி 390 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதாவது 5 கேன் வாங்கியிருக்கேன். காய்கறி வந்துட்டு 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 400 ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்கேன். 400 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் வீக்கோட கால்குலேஷன். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நான் தனியாக நோட்டில் எழுதியிருப்பேன். இதை வந்து வீடியோக்காக இப்போ நான் தனியாக எடுத்து இதில் எழுதி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஷோ பண்ணுறேன். தேர்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் வீக்கில் வாட்டர் மட்டும் 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதாவது 4 கேன் வாங்கியிருக்கேன். காய்கறி பார்த்திங்க அப்படின்னா 270 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ 800 ரூபாயில் 390 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். மீதி 410 ரூபாய் நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் வீக்கோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 410 ரூபாய். ஃபோர்த் வீக் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி மட்டும் 5 கேன் வாங்கியிருக்கேன் 150 ரூபாய்க்கு. காய்கறி வந்து நான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா அந்த வாரம் வந்துட்டு லாஸ்ட் வீக்கு ஊர்லேருந்து அம்மா வந்திருந்தாங்க. ஸோ நிறைய காய்கறியெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த வாரம் நான் எதுவுமே வாங்கலை. ஸோ டோட்டலாக எனக்கு செலவு பார்த்திங்கன்னா 150 ரூபாய் மட்டும்தான். மீதி இருக்கிற 650 ருபீஸும் நான் அப்படியே சேவிங்ஸில் போட்டேன். ஸோ டோட்டலாக நான் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸில் மட்டும் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,850 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். மார்ச் மந்த் வந்து பட்ஜெட் போடும்போதே எப்படியாவது ஒரு 4,000 ருபீஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கி செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி அப்படி தான் வாங்கினேன். அதோட அம்மா வேறு ஊர்லேருந்து வந்தனால என்னால் 1,850 ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போது மார்ச் மந்த்துக்கான டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கலாம். மந்த்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு ஒரு 400 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு ஒரு 150 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,850 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். அதோட 10% சேவிங்ஸ் அமௌண்ட் பட்ஜெட் போடும்போதே நான் தனியாக சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்கின அமௌண்ட் வந்துட்டு 2,000 ரூபாய். ஸோ டோட்டலாக நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,400 ரூபாய் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் 4,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும்னு எய்ம் பண்ணேன். நான் எய்ம் பண்ண அமௌண்ட்டை என்னால் ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மந்தோட டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட்டு.
இது எல்லாமே நான் வந்து நோட்ல எழுதி வச்சு, அதில கால்குலேஷன் பார்த்த அமௌண்ட் இது. இது எல்லாமே இப்போ நான் பர்ஸ்ல அந்தந்த அமௌண்ட் அது இதில மிச்சம் வந்த அமௌண்ட் எல்லாம் நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது எனக்கு வந்து கவுண்ட் பண்ணி பார்க்க போறேன். இதில வந்து எனக்கு கணக்கு கரெக்ட்டா வருதா? டேலி ஆகுதா? ரூ. 4400 இருக்கா? அப்படிங்கிறத நான் இனி தான் செக் பண்ணணும். நான் வந்துட்டு தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். 500 தனியா, 200 தனியா, ₹100 தனியா, தனித்தனியா பிரிச்சு நான் கவுண்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த ₹500 அப்படிங்கிறது நான் வந்து பட்ஜெட் போடும்போதே நான் தனியா எடுத்து வச்ச அமௌண்ட் ரூ. 2000. ஸோ இந்த அமௌண்ட் நான் தனியா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 200 தனியா, ₹100 தனியா, தென் ₹50 தனியா, ₹20, ₹10 இப்படி எல்லாத்தையும் தனித்தனியா நான் பிரிச்சு எவ்வளோ அமௌண்ட் வருது டோட்டலா அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். என்கிட்ட வந்து ஒரு ஹேபிட் இருக்கு. எப்பவுமே ரொம்ப அழுக்கா, பழசா அப்படி வர ரூபா நோட்லாம் நான் வந்து எடுத்து வச்சுக்க மாட்டேன். அதெல்லாம் நான் வந்து கடையில குடுத்துருவேன். அப்பப்போ மாத்திருவேன். இந்த மாதிரி புதுசா வர நோட்ட மட்டும் தனித்தனியா வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஹேபிட் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி புது ரூபாய்களை எண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படினாலும் நான் வாடகை குடுக்கும்போதா இருக்கட்டும், இல்ல காய்கறி வாங்கும்போதா இருக்கட்டும், பழைய நோட்ட தான் நான் குடுப்பேன். புது நோட் என் கையில இருந்துச்சுன்னா நான் குடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஹேபிட் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் வந்து எல்லா நோட்டையும் தனித்தனியா எடுத்துட்டேன். ₹200 தனியா, ₹500 தனியா, ₹100 தனியா, ₹50 தனியா, இப்படி எல்லாமே தனித்தனியா நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ இது மொத்தமா எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் வந்து கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி அமௌண்ட்ட வந்துட்டு கவுண்ட் பண்ணுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி காசை வந்து கவுண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரூபா நோட்டை கவுண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு ரூபா நோட்டை கவுண்ட் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மொத்தமா இதில பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, நான் சேர்த்து வச்ச அமௌண்ட் ரூ. 2000 இல்லாம மீதி வந்து ரூ. 2200 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் ரூ. 2000 சேர்க்கும்போது மொத்தமா ரூ. 4400 இருக்கு. எனக்கு நான் நோட்ல எழுதி வச்ச அமௌண்ட்டும், நான் வந்து பர்ஸ்ல நான் சேவிங்ஸ் பண்ணி வச்ச அமௌண்ட்டும் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. டேலி ஆயிருச்சு. ஸோ மார்ச் மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட் மொத்தமா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 4400 நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். நான் எவ்ரி மந்த் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி அதை வந்து கோல்டுலயோ இல்ல சில்வர்லயோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட வீடியோஸ் கண்டினியூஸா பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு 1/4 கிராமோ இல்ல 1/2 கிராமோ இல்ல ஒரு 10 கிராம் வெள்ளியில காயினோ ஏதோ ஒன்று நான் வந்து கோல்டுல சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மார்ச் மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை நான் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த சேனல்ல நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.